quote 25 words or less. Can you tell me what it is? ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னால் அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த 25 வேர்ட்ஸில் தான் வந்து நான் விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு ஐடியா சொன்னேன். ஓகே. அந்த ஐடியாவாக வந்து நான் சொல்லும் போது வந்து இட் வாஸ் வெரி வெரி மினிமலிஸ்டிக்கான ஒரு ஐடியாவை தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். அதுவே அவருக்கு வந்து பிடிச்சிது. அதுக்கப்புறமா தான் தென் ஒரு 1 year லேட்டர் தான் வந்து அது கொஞ்சம் டெவலப் பண்ணி சொன்னேன். Then he said like I took another 2 months time to go and narrate the whole thing. But இப்போ 25 வேர்ட்ஸில் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரிலீஸ்க்கு அப்புறம் நான் வந்து என்ன அந்த 25 வேர்ட்ஸ் நான் விஜய் சார் கிட்ட சொன்னேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே. ஸோ that will make more sense நினைக்கிறேன். ரைட். பட் நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் கான்செப்ட் வந்தப்போ டிட் யூ ஹாவ் அ ஹீரோ இன் மைண்ட் இல்லை ஜென்ரலாக டெவலப் பண்ணிக்கலாம்? இல்லை, நான் ஃபஸ்ட்டு நான் ஐடியாவாக நான் அது டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஒரு அந்த ஃபாதர் சன்னா வந்து 2 கேரக்டராக வச்சு தான் நான் அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 2 ஒரு பெரிய ஒரு ஹீரோ, ஒரு இன்னொரு யங் ஹீரோ மாதிரி வச்சு தான் நான் எழுதுனது. அப்புறமா வந்து தான் அந்த பட் யாருமே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யோசிக்கல? நான் யோசிச்சு எழுதும்போது ரஜினி சார் மாதிரி ஒரு அப்பா, ஒரு தனுஷ் மாதிரி ஒரு சன், அந்த மாதிரி வந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திஸ். அப்புறமா இந்த டெக்னாலஜி பற்றி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு ஒரு ஏன்னா தேங்க்ஸ் டு ஜெமினி மேன் தான் அதில் வந்து அந்த டெக்னாலஜி பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அந்த ஐடியா யூஸ் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து there was this TED talk, டக்குன்னு சொல்லி டிஜிட்டல் டொமைனில் வந்து ஒருத்தர் இருப்பார், டிஜி டக், they call him that. ஸோ அந்த வீடியோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் விக்ரம்னு சொல்லி என் கிளாஸ்மேட், அவன் ஈஸி டு அனிமேஷன் விஎஃப்எக்ஸு, அவன் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் அவன் போனான், என்னோடய ஸ்கூல் கிளாஸ்மேட் அவன். ஸோ அவன் சொன்னான், மச்சான் டே இது பாடுறா, இது செம்ம டெக்னாலஜி வந்துருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சும்மா காட்டினான். இது செம்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் அந்த ஐடியா கிடச்சிது, வாட் இஃப் ஐ கேன் டூ திஸ் வித் சம்படி லைக் விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். இந்த கதை அப்படியே போயிட்டு இந்த ஐடியாவை வந்து நான் ஜெகதீஷ் பண்ணுமா அவர்கிட்ட சொன்னேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு எழுதும் போது ஃபஸ்ட்டு ஐடியாவாக எனக்கு வந்து அது தோணி அது நான் ஃபஸ்ட் டிராஃப்ட் பண்ணும்போது வந்து சூப்பர் ஸ்டார் தான் மைண்டில் வச்சு நான் பண்ணது. ரைட். அதுக்கப்புறம் பல மடங்கு டோட்டலாக வந்து இப்போ விஜய் சார் படமாக தான் அது மாற்றிட்டேன். ஐ மீன் டோட்டலாக ஐ ரோட் இட் ஃபார் ஐடியா மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. பட் ஆனால் படமாக நான் பண்ணது வந்து விஜய் சாருக்கு தான் நான். ரைட். ஸோ வாட் யூஆர் சேயிங் இஸ், என்ன கமர்ஷியல் ஜானர்னு எடுத்தால் கூட இப்போ ரஜினிகாந்துக்காக எழுதுகிற ஒரு படம் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து விஜய்க்காக எழுதுகிற படத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்க? இல்லை, அது ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல. இப்போ அதை சொல்கிறீங்க. இப்போ ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல. இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு 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 ஏஜ் ஃபேக்டர், அவங்களுடைய வசதிக்கு ஏற்பன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ அஜித் சாருக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அதான் நான் கேட்குறேன். இப்போது உங்கள் கணிப்பில் வாட் இஸ் விஜய்ஸ் யூஎஸ்பி? சரி, விஜய் சார் அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன தெரியும், அந்த ஸ்டைலு, ஆக்ஷனு, அதே சமயம் சாங்ஸ், டான்ஸ், காமெடி, அந்த ஹியூமரு எல்லாமே கலந்த ஒரு ஆக்டர் அவர் வந்து. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் பண்ணேன். இதில் வந்து அந்த யங் கேரக்டர் வந்து பயங்கர ஃபன்னாக பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் எழுதும் போதே பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அது வந்து அது வேறு லெவலில் அவர் எலிவேட் வேறு பண்ணிட்டார். பெர்ஃபார்மன்ஸில் வந்து இன்னும் பயங்கரமாக அவர் எலிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி நம்ம யாருமே விஜய் சாரை பார்த்ததில்லை. ஸோ அந்த ஜோனில் சொல்கிறேன், அந்த வாட் எவர் வீவ் டன் படத்தில் பண்ணது வந்து அந்த ஜோனில் வந்து விஜய் சாரை யாரும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்கன்றது உறுதியாக எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து பேசிக்காக அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் வெளியில், விஜய் சாரை வச்சு பண்ணும்போது பண்ணலாம் அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே அதுதான் நீங்கள் சொல்கிறது தான். இது எப்படி ஃபேன் செலிப்ரேஷன் மோடுக்கு என்னென்ன தேவையோ அதை தாண்டி வந்து இதில் நல்ல விஷயங்கள் எப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் என்டர்டெயின் ஆகிற மாதிரி, அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆன ஒரு ஃபில்மாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் விஜய் சார் ஃபேன்ஸ். ஓகே, இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து நீங்கள் போய் படம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு படம் என்ஜாய் பண்ணுவீங்கிற ஒரு மோடில் தான் பண்ணியிருக்கோம். ஓகே.